விஜய் அரசியல் கட்சிகளை பாஜக நிறைவேற்றும்? அண்ணா, இது நம்மளுடைய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்ம நாட்டில் யார் வேண்டுமென்னாலும் கட்சி அமைக்கலாம், கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் அரசியல் ஒரு தளமாக இருக்கிறது. நம்ம நாட்டில் அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அரசியல் நகர்வுகள்லாம் எப்படி இருக்குது விஜயனுடைய அரசியல் நகர்வு? இது நான் ஜோசியம் சொல்ல முடியாது. இன்றைக்கி தான் ஒரு கட்சிக்குடிய ஆரம்பிச்சிருக்கிறார், கட்சிக்குடிய வெளியிட்டிருக்கிறார். அவர் இன்னும் பொதுமக்கள்கிட்ட வெளியில் வரும்பொழுது தான் அவரை பற்றி இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். அந்த வரவேற்புல அண்ணா இருக்காங்க, எம்ஜிஆர் இருக்காங்க. இது எது மாதிரியான குறியீடு நினைக்கிறீங்க? அண்ணா, ஒரு கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள். அதுபடி அவர் திரு விஜய் அவர்கள் அண்ணா அவர்களை வைத்திருக்கலாம், எம்ஜிஆர் அவர்களை வைத்திருக்கலாம். அது அவருடைய கட்சிகளினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒருங்கிணைந்த ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு அரசியல் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அதே அரசியல் தானே முன்னெடுத்திருக்கிறோம். மீனவர்கள் தொடர்ந்து சமீப காலமாக தாக்கப்பட்டு வர்றாங்க. கடுமையான நடவடிக்கை. மீனவர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மீனவர்கள் எல்லை தாண்டும் போது பல காரணங்களாக இருக்கிறது. என தட்பவெட்ப சூழ்நிலை, கால சூழ்நிலை, புயல், ஏதாவது ஒரு காரணத்தினால அவர்கள் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. அந்த நேரத்தில் குறிப்பாக இலங்கை இராணுவத்தால் நம்மளுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் உடனடியாக தலையிட்டு அவர்களை உடனடியாக பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய படகுகளை கூட விடுவதற்கு நாம் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நாம் மீனவர்களுடைய நலனில் ரொம்ப, ஏன்னா நான் இதற்கு முன்னாடி மீனவத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், முதல் முறையாக இங்கே ஒரு மீனவரை நம்மளுடைய இந்தியாவினுடைய கப்பல், அதாவது அந்த கப்பல் துறை, கப்பலினுடைய பாதுகாப்பு படை, கப்பல் பாதுகாப்பு படையினுடைய அதிநவீன இயந்திரங்கள்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய கன்னியாகுமரியுடைய மீனவர் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்களை நாம் மீட்ட சம்பவம்லாம் உண்டு. மீனவர்களினுடைய வாழ்க்கைக்கு இந்த அரசாங்கம் தான் மீனவ நலத்துறைக்கு ஒரு அமைச்சரகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 38,500 கோடி ரூபாய் முதல் முறையாக இந்த மீனவர்களுடைய நலனுக்காக நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு மீனவர்களுடைய மேம்பாட்டுக்காக துறைமுகங்கள், மீன்பிடி துறைமுகங்கள் அல்லது லேண்டிங் சென்டர்கள் அல்லது ப்ராசஸிங் சென்டர்கள், இதெல்லாம் வலிமைப்படுத்தும் விதமாக இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மீனவர்களுடைய பாதுகாப்பில் நாம் கவனமாக இருக்கின்றோம்.